வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஞ்சிநாதன் ஏன் ஆஷ் துரையை கொன்னாரு, அதுக்கு பின்னாடி நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படிங்கறத சுருக்கமா உங்ககிட்ட சொல்ல போறேங்க. வாவு சிதம்பரனாருக்கு பிரிட்டிஷார் அளித்த கொடுந்தண்டனையும் அவர் சிறையில் அனுபவிச்ச சித்திரவதையும் தமிழக மக்களை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. அப்படி ஒரு எண்ணம் செங்கோட்டையை சேர்ந்த 25 வயதே நிரம்பிய ஒரு இளைஞனுக்கும் ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த இளைஞன் பேர் தான் வாஞ்சிநாதன். வஉசியை கைது செஞ்சப்போ பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பெரிய கலவரம் நடந்திருக்குங்க. அந்த கலவரத்துல தன்னோட கை துப்பாக்கியால 4 பேரை சுட்டு கொன்னிருக்காரு அப்போ மாவட்ட கலெக்டரா இருந்த ஆஷ். அந்த ஆஷை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு வாஞ்சிநாதன். 1911 ஜூன் மாதம் 17 இந்த ஆஷ் நெல்லையில இருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு இருந்திருக்காருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கொடைக்கானல்ல இவருடைய 4 குழந்தைகளும் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க கூட சில நாட்கள் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கூட புறப்பட்டு இருந்திருக்காரு. அவரோட மனைவி பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து 5 நாளைக்கு முன்னாடி தாங்க அங்க வந்திருந்திருக்காங்க. இவங்க கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி மணியாச்சி ஸ்டேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரயில் மாறணும். ரயில் இப்ப மணியாச்சி ஸ்டேஷனுக்கு போயிருச்சுங்க. ஆனா கொடைக்கானலுக்கு போகக்கூடிய அந்த ரயில் வராத காரணத்தினால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட மனைவி கூடவே இந்த ரயிலேயே இருந்திருக்காரு. அவரோட வேலையாட்கள் 2 பேரு வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நின்றுருக்காருங்க வாஞ்சிநாதன். தன்னோட கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து ஆஷை நோக்கி சுட்டிருக்காரு. சரியா அவருடைய இடது மார்புல குண்டு பாய்ஞ்சிருந்திருக்கு. இத பார்த்து அவங்க மனைவி ஓன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. வாஞ்சிநாதனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா வாஞ்சிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் கிட்ட வராதீங்க, வந்தா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துப்பாக்கியை பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயந்து விலக இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்த கழிப்பறை ஒண்ணுக்குள்ள புகுந்திருக்காரு. அடுத்த நொடியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு குண்டு சத்தம் கேக்குதுங்க. ஆமாங்க, வாஞ்சிநாதன் தன்னையே சுட்டுக்கிட்டாரு. போலீஸ் அங்க போய் பார்த்தப்போ ரத்த வெள்ளத்துல பிணமா சாஞ்சி கிடந்திருக்காரு வாஞ்சிநாதன். தன்னுடைய முகம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வாயில துப்பாக்கியை வச்சு சுட்டிருந்திருக்காருங்க. தன்னுடைய உயிரை அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. சரி, இந்த வாஞ்சிநாதன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் சொல்றேன். வாஞ்சிநாதன் பாத்தீங்கன்னா திருவாங்கூரில் இருக்கக்கூடிய புனலூர் அப்படின்ற இடத்துல அவங்க அப்பா மாதிரியே காடிலாக் அதிகாரியா வேலை பார்த்திருக்காருங்க. அந்த வேலையில இருந்து 3 மாத விடுமுறைக்காக வந்தப்பதான் இந்த சம்பவம் நடந்துருச்சு. சின்ன வயசுலயே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அவருடைய மனைவி பேர் பாத்தீங்கன்னா பொன்னம்மாள். பொன்னம்மாள் பருவம் அடையாத போதே அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு. பருவம் அடைஞ்சப்போ அவங்க விதவை ஆயிட்டாங்க. வாஞ்சிநாதன் வீட்டுல பாத்தீங்கன்னா போலீசார் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. இந்த கொலைக்கு சம்பந்தம் உள்ள ஆட்கள் யாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்கள ஒருத்தர் தான் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் புனலூரை சேர்ந்த ஒரு வக்கீல். அவர் பேர் என்ன அப்படின்னா வெங்கடேஸ்வர ஐயர். இந்த வெங்கடேஸ்வர ஐயர் என்ன பண்றாருன்னா தன்னை போலீஸ் தேடுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே கூர்மையான ஒரு கத்தியால தன்னுடைய கழுத்தை அறுத்து இறந்து போயிடுறாருங்க. இதே மாதிரி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இன்னொரு நபரான தர்மராஜ ஐயரும் போலீஸ் சித்திரவதைக்கு பயந்து விஷம் குடிச்சு இறந்து போயிருந்திருக்காரு. போலீசாரால் தேடப்பட்ட ஓட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை தலைமறைவாயிருந்திருக்காரு. அவர் என்ன ஆனாரு அப்படிங்கறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க. கடைசியில அவருக்கு சொந்தமான நிலங்களும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆக வஉசிக்கு வழங்கப்பட்ட கொடும் தண்டனையும் அவர் ஜெயில அனுபவிச்ச சித்திரவதையும் தாங்க வாஞ்சிநாதனை இப்படி ஒரு செயலை செய்ய வச்சது. ஆஷை கொண்டது மட்டும் இல்லைங்க, தன்னையும் சுட்டுக்கிட்டாரு வாஞ்சிநாதன். இந்த தகவலோட இன்னைக்கு நிறைவு செய்ற மீண்டும் ஒரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.